நான் மனசுல கூட நினைச்சிருக்க மாட்டேன் இப்படி ஒரு நிந்தை வரும். அப்படிப்பட்ட நிந்தைகள் வரும். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவங்கள் மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யறவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கா ஏதாயிலும் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லி கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் என்ன சொல்றேன்னா, ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க மாதிரி இருக்கணும். ஊழியக்காரங்க பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஊழியக்காரனுக்கு நன்றி இருக்கணும். கர்த்தர் செய்த நன்றி. ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்தை பற்றி ஒரு தரிசனம் இருக்கணும். நம்ம ஊழியம் செய்யறது பொழைக்கிறதுக்காக அல்ல, ஆத்மா பாரத்தோட ஊழியம் செய்து ஆத்மாவில் கர்த்தரை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த தரிசனத்தோட தான் நம்ம ஊழியம் செய்யணும். அப்படி செய்தவங்களுக்கு தான் நம்ம கர்த்தரோட ஊழியத்தை கர்த்தர் பாவிப்பார். இல்லாவிட்டா யாராவது பணம் கொடுப்பாங்களா, எங்க இருந்து இந்த வெளிநாட்டுல இருந்து ஏதாவது காசு வருதான்னு அந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க சிலர். அது கர்த்தரோட ஆசீர்வாதம் இல்லை, மற்றவங்களுக்கு கர்த்தர் நாமத்துக்கு அவமானம். அதனால நம்ம கர்த்தருக்காக நம்ம பாடுபடும் போது கர்த்தர் இறங்கி நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர். இப்ப பாருங்க, எங்களோட 400 பேர் இருக்காங்க, யாருமே தரித்திரமா இல்லை. சரி, எல்லாமே அழகா ஒரு நல்ல ஒரு வழியாக நம்மளுடைய தேவை தரித்திரம் இல்லையே. அவருடைய ஊழியம் தானே செய்யறோம், ராஜாவுடைய ஊழியம் தானே செய்யறோம். ராஜாவுக்கு ராஜா தானே. அப்போ ராஜாக்கள் போல நம்ம வச்சிருக்கோம். எல்லாருமே என்னோட இருக்கிறவங்க எல்லாருமே செய்யறாங்க. அப்படி உண்மையா செய்தவங்களுக்கு கர்த்தர் தரித்திரமா வைக்க மாட்டார். ஒரு வேலை யாராவது ஒளிக்காரன் தரித்திரமா இருந்தா அவன் கர்த்தருக்கு உண்மையை வேலை செய்யலான்னு தான் அர்த்தம். ஆமா, உண்மையா நான் அனுபவிக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் அனுபவம் இல்லை. இது சரியா இந்த வருஷத்துக்கு 64 தான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ 2004 தானே. அப்ப 40 வருஷம் அனுபவத்தை நான் சொல்றேன். யாராவது ஒரு ஊழியக்காரன் தரித்திரனா இருந்தா அவன் கர்த்தருக்கு உண்மையா இல்லைன்னு தான் அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரமா இருக்கணும், வீடு இல்லாம இருக்கணும், சுகம் இல்லாம இருக்கணும் சொல்லி கர்த்தர் விரும்பல. அப்படிதான் கர்த்தர்களை வழி நடத்துறாரு. அவரு கேட்ட உடனே பதில் கொடுக்கிறாரு. அவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. எங்க போனாலும் ஒரு கர்த்தரோட ஆசீர்வாதத்தோட நம்ம நடத்திட்டு இருக்கிறாரு. போகாத நாடு இல்லை தம்பி. நானு பாருங்க, ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாம நான் போய் ஊழியம் செய்யாத நாடே இல்லை. குப்பத்தொட்டில் இருக்கிறவன் கொண்டு ஜெட் பிளைன்ல சுத்த வைக்கிறாரு. ஜெட் பிளைன்ல அந்த ஏரோப்ளைன்ல போகும்போது கூட நான் கண்ணீரோடு இருப்பேன். இயேசுவே, நான் எந்த இடத்துல இருந்தேன், நீங்க எந்த இடத்துல என்ன கொண்டு போறீங்க? ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போறீங்களே. உன்னதமான இடத்துல எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஏரோப்ளைன்ல. எங்க சாப்பிட்டுவேன்? பன்றிகள் இந்த பக்கம் நாய்கள் இருந்துச்சு, அங்கதானே உட்காந்து நான் சாப்பிட்டேன். அது நன்றி. ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், எந்த குழியில நான் அடைக்கப்பட்டிருக்கிறேனோ, எந்த மழல என்ன வெற்றி கர்த்தர் கொண்டு இருக்கிறாரோ, அது நான் நன்றியோடு இருக்கிறேன். அந்த நன்றி உள்ள இருந்ததை தான் கர்த்தர் ஆசிரியப்பாரு நான் சொல்ல முடியும். எந்த ஊழியக்காரனும் நான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை கொண்டு சேரதை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தம்பி, இந்த மாதிரி எனக்கு எல்லாம் நடக்குன்னு சொல்லி வீடியோன்னா எனக்கு தெரியாது, இந்த ஆடியோன்னா எனக்கு தெரியாது உண்மையாவே. ஆனா இப்பொழுது கர்த்தர் இப்படி எல்லாம் வழி நடத்துறேன்னா எனக்கு என்னே நானே யோசித்த ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரி, கர்த்தரை துதிப்பி, அவ்வளவுதான், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. சரி, நான் இப்போ பாட்டெல்லாம் எழுதி இப்போ இடையில ஒரு 14 வேலையை ரிலீஸ் பண்ணிருக்கிறேன். 14 கேசட். தெலுங்கு நாட்டுல என்னுடைய பாட்டு பாடாத சபை இருக்காது. எந்த சபையில போய் பார்த்தாலும் ஏசன்னா பிரதர் ஞானஸ்தானம் கொடுத்த எலும்பு சொன்னா எழும்பிடுவாங்க. எல்லா டினாமினேஷன்ல, எல்லா சபைகளிலும் ஞானஸ்தானம் கொடுத்து இருக்காங்க. அது பெரிய ஆச்சரியம். அதனால்தான் எந்த பாஸ்ட் என்னோட மறைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சபையில நான் ஞானஸ்தானம் கொடுத்து இருக்காங்க. சரி, நிறைய. அப்படி கர்த்தர் பயன்படுத்திட்டே இருக்கிறார். சரி, சுமார் எத்தனை பாடல்கள் நீங்க எழுதிருக்கீங்க? 14 வால்யூமான ஒரு 200 பாட்டு. 200 பாட்டு எழுதிருக்கீங்க.
எல்லா சபையில பாடுவாங்க. சரி. அது ஒரு பெரிய ஆச்சரியம். Yeah. ஒரு சபையில பாடுறது இன்னொரு சபையில பாட மாட்டாங்க, அந்த சபையில இந்த டினாமினேஷன் பாட மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாரும் பாடுவாங்க. எல்லாருமே பாடுவாங்க. எந்த இடத்துல கூட்டம் வச்சாலும் 50,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம் அப்படி வரலாம் கூட்டம். இந்த படிப்பில்லாத மனுஷன் பேசும்போது படிச்ச அவங்க எல்லாம் அமைதியெல்லாம் கேட்கறாங்க, கண்ணீரோடு கேட்கறாங்க. அது எப்படின்னா ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் செய்யற வேலை. அதான் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால. நீங்க தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைகள்ல நீங்க ருசிச்சிருப்பீங்க. உங்களால மறக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுங்களேன். அது இந்த 18வது வயசுல நான் இனி ஊழியத்துக்கு புறப்படல. என் வீட்டுல உபவாசம் எடுத்துருந்தேன். அது எப்படின்னா முழங்கால் போட்டு இப்படி ஜெபிச்சுட்டே இருந்தேன். இனி முழங்கால இருக்க முடியாம குப்பர் விழுந்து ஜெபிக்கலாம். இந்த மாதிரி கை இப்படி கீழே வச்சுங்க. வச்ச உடனே இந்த 2 கை 2 பாதங்களும் மேல விழுந்திருக்கு. பாதங்கள் கட்டிய பிடிச்சிட்டு எங்க அண்ணன் தான் உள்ள வந்திருக்கிறாரு, அண்ணா என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி தலை மேல கிடைக்கிற பாருங்க. எங்க அண்ணன் இல்ல, நடக்கம். இப்ப நான் கையை வச்சு யாரோட பாதங்கள் மேல. அப்போ ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு. பாஸ்டர் சொன்னார் அன்னைக்கு, இயேசு சுவாமியை ஜெபிக்கும் போது அவர் பக்கத்துல இருப்பாரு, அருகில இருப்பாரு. அப்ப நான் தொட்டா இந்த பாதங்கள் யாருடையது? இயேசு சுவாமியுடைய பாதங்கள். அது என்னுடைய ஜீவில மறக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் கவலை வந்தா, ஏதாவது துக்கம் வந்தா, பல நிந்தைகள் வரும்போது எனக்கு கர்த்தர் அவரோட பாதங்களை தொட்டா அந்த உணர்வு எனக்கு உள்ளத்துல வச்சிருப்பார். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஜெபம் பண்ண பக்கத்துல இருந்தல்ல, நீ கையில தொட்டு பார்த்த இந்த பாதங்கள, அது போதாதா? இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அந்த கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் போயிடும். நான் உனக்கு தருகிற மகிமை இருக்க, அந்த மகிமைக்கு இது ஒப்பற்று பேச முடியாது. நீ ஒண்ணு கவலைப்பட, நான் பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு. நான் யாரை பற்றி பேசுறேன் தெரியுமா? நான் கண்ணால யாரை கண்டனோ, இந்த காது யாரோட வார்த்தை கேட்டதோ, இந்த கைகள் யாரோட பாதங்கள் தொட்டதோ, அவரை பற்றி தான் நான் பேசுறேன். நான் புக்கில் படிச்ச கதை இல்லை, இது எங்க சொந்தக்காரங்க சொன்ன கதை இல்லை, கட்டுரை இல்லை. நான் என்னுடைய ஜீவத்துல அனுபவத்தை சொல்றேன். அது என்னுடைய ஜீவத்துல 18 வயசு இருக்கும் போதுதான் நடந்துச்சு. இது வரைக்கும் நான் அதை மறக்கல. நான் நினைச்ச உடனே ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட மறக்க முடியாத அனுபவம் தான் இந்த ஊழியத்தை வழி நடத்திட்டு இருக்கு. ஒரு கூட்டத்துல நான் வந்திருக்கிறேன், 4 பேர் என்ன தொந்தரப்படுத்துறாங்க. ஐயா, அவனுக்கு கால் இல்லை, ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு கால் எழும்ப முடியாது, அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு கால் எழும்ப முடியாது, ஜெபம் பண்ணுங்க. வசனம் கேள்வியா கொஞ்சம் பிறகு நான் ஜெபம் பண்றேன்னா, ஏயா நாங்க போறோம், 4 பேர் புடிச்சிட்டு வந்திருக்கிறோம், அவனுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நேரா இறங்கி போய் அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றான், எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். நடக்க முடியாதவன். இவங்க நான் காலுக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க, காலுக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க. உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், கர்த்தரோட பேசுறேன் நான் அப்படின்னாரு. பரிசுத்த ஆவினாலதான் கர்த்தரோட பேச முடியும், எங்க பாட்டு சொல்றாருங்க. அது வேணும் இருக்கு அப்படின்னாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க, பரிசுத்த ஆவினால அவங்க மேல இறங்கி வந்தா அவன் அப்படியே எழும்பலாம், எழும்பி நடக்கிறான். அந்த கொண்டு வந்த ஆட்கள் பாக்குறாங்க. நானே பயந்துட்டேன். அங்க எதிரில ஒரு 30,000 பேர் இருக்காங்க. அவங்களும் பார்த்து நடக்கிறாங்க. அவனு 4 பேர் கொண்டு வந்தாங்க, உட்கார வச்சாங்களே, அவன் எப்படி நடக்கிறான். நான் அவனுக்கு கால் சுகப்படுத்துறதுக்காக நான் ஜெபம் பண்ணல. அவன் கேட்டான் பரிசுத்த ஆவி வேணும், அதுக்காக தான் நாங்க ஜெபம் பண்றோம். பரிசுத்த ஆவி கர்த்தர் தந்தாரு, காலை எழுப்பினாரு. என்னுடைய திறமையினால, என்னுடைய ஜெபத்தினால, என்னுடைய பக்தினால என்னால சொல்ல முடியாது. எந்த பக்தினால, எத்தனை பேர் பக்தி இருக்காங்க. என்னோட பக்தினாலதான் நடந்துச்சு. என் ஜெபத்தினால கர்த்தருக்கு கொடுத்த கிருபை, கர்த்தருக்கு எனக்கு கொடுத்த வரங்கள்னால நடந்துச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய ஒத்தாசை, தேவனுடைய தொடர்பு. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண, நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா.
அவர் இருந்துட்டு இந்த வேலை நடத்தி போயிட்டு